ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்னதாக ஒரு vlog பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இன்றைக்கி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நிறைய இது மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தேன். நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். அதில் ஃபுல்லாக என்னால் ஆன்சர் பண்ண முடியல. நான் ஒவ்வொருத்தருக்கு டைப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கேட்ட கேள்விக்கெலாம் ஒரு வீடியோவை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி vlogோட சேர்த்து வீடியோவை பண்ணிடலாங்க. இன்றைக்கி மார்னிங் நான் காளான் கிரேவி பண்ணிட்டேன். காளான் கிரேவி, புடலங்காய் பொரியல், ரசம், சாதம், அப்புறம் கீரை கடையில் பண்ணிட்டேங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு பசங்களுக்கும் இதுவே கொடுத்து விட்டுட்டேன். இன்றைக்கி மார்னிங் லஞ்சுக்கும் இதுவே விட்டாச்சுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் செய்கிறது வேஸ்ட்டு தான். ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு சில நாள் வருவார், ஒரு சில நாள் வரமாட்டாங்க. அதனால் செஞ்சாலும் அது தீராது. இருக்கிறதே எனக்கு போதுமானதாக இருக்கும். அப்புறம் அவங்க வந்தாலும் அது கரெக்டாக இருக்கும். நான் 2 நேரத்துக்கு சேர்த்து பிளான் பண்ணி செஞ்சுட்டேன். அதனால் இன்றைக்கி லஞ்ச் ஃபுல்லாக முடிஞ்சுதுங்க. லஞ்சுக்கும் சேர்த்து சமைச்சாச்சு. அப்புறம் நான் அந்த வரகரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மட்டும் மதியானத்துக்கு எனக்கு அளவாக ஒரு 1/2 டம்ளர் வச்சு நான் சாதம் வடித்து சாப்பிட்டுக்க போகிறேன். ஏன்னா இந்த ப்ரெக்னன்சி டைமில் நம்மளுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்றது எவ்வளவோ பெஸ்ட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். குழந்தைக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. அதே போல் நான் இன்றைக்கி எல்லா லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் காலையிலேயே முடிச்சதுனால இன்றைக்கி க்ளீனிங் வேலை தான் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக டேபிளில் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட்டி விட்டுட்டு மற்ற எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து நீங்கள் கேட்குற கேள்வி ஒவ்வொரு கேள்விக்குமே நான் பதில் சொல்கிறேன். என்னால் ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்ல முடியல, ஆன்சர் பண்ண முடியல, டைப் பண்ணி என்னால் பண்ண முடியல. அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுங்கிறது எனக்கு தெரியல. அதனால் வீடியோவாக சொல்லிட்டா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை வச்சுக்கோங்க. நீங்கள் இல்லை அப்படின்னா இல்லைக்கா இப்படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து என் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேங்க. அப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அக்கா உங்களுக்கு ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு 34ங்க. உங்களுக்கு ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு 8/8/1990 தாங்க நான் பிறந்தேன். இப்போ கரண்ட் ஏஜ் எனக்கு 34 நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஜூலை 8 வந்துச்சு அப்படின்னா எனக்கு 34 முடிஞ்சு 35 நடந்துகிட்ருக்குங்க. கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லையான்னு சொல்லுங்கள். எனக்கு ஹாஸ்பிட்டலில் தான் சொன்னாங்க. நான் 35 தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் டேட் ஆஃப் பர்த் சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு 34 தான் நடந்துக்கிட்டு இருக்குதுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, சந்தோஷம், ஒரு வருஷம் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணிவிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஏஜ் சிஸ்டர்? நான் ப்ரெக்னன்சியாக இருக்கேன். இப்போ என் ஏஜ் 38, நானும் உங்களை போல தான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு 35ங்க. 35 தான் 34 தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா சிஸ்டர்? அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு ஏஜ் டேட் ஆஃப் பர்த்தில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்களோட எல்எம்பி டேட், லாஸ்ட் மந்த் பீரியட் டேட் என்னன்னு கேட்டாங்க. அப்புறம் டெலிவரி டேட்டும் கேட்டிருந்தாங்க. எனக்கு லாஸ்ட் மந்த் பீரியட் டேட் பார்த்திங்கன்னா 18/10/2024ங்க. எல்எம்பி லாஸ்ட் பீரியட் டேட்டு. அப்புறம் டெலிவரி டேட் என்ன டேட் கொடுத்துருக்காங்கன்னா 25/7/2025 கொடுத்துருக்காங்க. 25 தான், 25/7 கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஜூலை மந்தில் தான் எனக்கு டெலிவரி டேட் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது எனக்கு குழந்த 3வது குழந்தை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை போட்டிருந்து இது மாதிரி எல்லாருமே எனக்கு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பதில் சொல்லணும்னு தேவையில்லை அக்கா, நீங்கள் உங்கள் சொந்த குடும்பத்தை உருவாக்குறீங்க, பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உண்மை அதாங்க, கண்டிப்பாக சத்தியமாக அதை அக்ரி பண்ணிக்கிறேன். எனக்கு யாரை பற்றியுமே இது பற்றியுமே எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா அவங்களால எனக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. எனக்கு என் புருஷன், எங்கள் அம்மா அப்பா, எங்கள் குழந்தைங்க, இவங்க மட்டும்தான் பார்த்திங்கன்னா எனக்கு கடைசி வரைக்கும் கூட நிற்க போகிறாங்க. எனக்கு யாரும் எனக்கு கடைசி வரைக்கும் நிற்க போகிறது இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அவங்கள பற்றி நான் இப்போ ரீசெண்டாக நான் கவலைப்படுறதே இல்லைங்க. ஒரு 2 மந்த்துக்கு மேலே ஆச்சு நான் அவங்களுக்காக கவலைப்பட்டு, மற்றவங்களுக்காக கவலைப்பட்டு. தேங்க்யூ சிஸ்டர், இதை நான் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். அப்புறம் கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காங்க. ஸ்டே ஹெல்த் அண்ட் ஹாப்பின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சிஸ்டர், கண்டிப்பாக. அப்புறம் அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்க. அதாவது ஒரு சில கமெண்ட்லாம் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்மளுக்கு 4 பேர் ஆறுதல் சொல்கிறதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டுக்குள்ளே தான் நம்மளுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக நம்மளுக்குன்னு யாருமே இல்லை. ஆனால் வெளியிருந்து யாரோ ஒருத்தவங்க நம்ம கேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் ஹாப்பியாக தாங்க இருக்குது. அப்புறம் இன்னொரு வீடியோவில் நான் அம்மாவை பற்றி பேசியிருந்தேன். அவங்க அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுபோல் அம்மா தான் ஆல்வேஸ் கிரேட். அம்மா போல் யாருமே வர முடியாது. நமக்கு எத்தனை பேபி இருந்தாலும் நம்ம அம்மாவுக்கு நம்ம இன்னும் குழந்தை தான்.
கண்டிப்பாக சிஸ்டர். இன்னுமே எங்கள் அம்மா வந்து டெய்லி எனக்கு கால் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஏதாவது ஒன்று செஞ்சம்மா, இதை பண்ணுனா அதை பண்ணணுமா அப்படின்னு சொன்னால் கூட நீ பேசாமல் கம்முன்னு இரு சொல்லி அப்படி அம்மா சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ கூட நான் போய் தண்ணி வாங்கி ஊற்றிட்டாங்க, அதனால் வந்து 1500 தண்ணி சுத்தமாக இல்லை, 15 நாள் ஆச்சு எங்கள் ஏரியாவில் தண்ணி வந்து, அதனால் தண்ணியே இல்லைம்மா, தண்ணி வாங்கி ஊற்றிருக்கு, நான் போய் இனிமேல் நான் கல்லில் தான் துவைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இங்கே பாரு நீ பேசாமல் கம்முன்னு இரு, காசு போனால் போயிட்டு போகுது, தேவையில்லாமல் உடம்புக்கு எடுத்துக்காத, வேண்டாம் நீ ஒன்றும் துவைக்காத. அதாவது வந்து இது மாதிரி சொல்கிறதுக்குலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. உண்மையாக நம்ம மேலே யார் அக்கறைப்படுறாங்களோ, நம்ம மேலே யார் பாசமாக இருக்காங்களோ அவங்க வாயிலிருந்து மட்டும்தான் இது வரும். மற்றவங்களாம் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம என்ன பேசுவோம், அதை வச்சு என்ன குறை கண்டுபிடிக்கலாம், அதை வச்சு ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறதுல முழு மோட்டிவாக இருப்பாங்க. யாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக வந்து நிற்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க, குறை மட்டும்தான் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து அம்மா ஆல்வேஸ் கிரேட் தாங்க, சல்யூட் தான். எல்லா அம்மாவுக்குமே தான் நான் சொல்கிறேன். ஒரு சில அம்மாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓர வஞ்சனையாக இருப்பாங்க, ஒரு குழந்தைக்கு ஒரு மாதிரி, ஒரு குழந்தைக்கு ஒரு இன்னொரு மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு அண்ணா இருக்காங்க, நான் இருக்கேன், எங்கள் அண்ணன் பண்ணுற சின்ன சின்ன தப்புக்காக வந்து அம்மா சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே தவிர எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது அம்மா மட்டும்தாங்க. அடுத்தது அப்புறம் இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் சொல்கிறது ட்ரூ, நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஹாப்பியாக இருக்கும்போதும் எல்லோரும் வருவாங்க, பட் கஷ்டப்படும் போது யாருமே கூட இருக்க மாட்டாங்க சிஸ்டர். கரெக்டு தான், உண்மையாக சிஸ்டர், சத்தியமாக சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இத்தனை வருஷ கல்யாண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நான் பெருசாக நான் வந்து லட்சக்கணக்கில் கொடுத்து செலவு பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க. என்னோட வீட்டுக்கார் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது வந்து அதோட பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் ஹெல்ப் பண்ணிருக்கேன். அது எப்படி நம்ம பணம் கொடுக்குறக்கு ஒரு ஆள் தான் கொடுக்க முடியும். நம்ம குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் அங்கே நடக்கும். இது போல் எங்கள் வீட்டுக்கார் அவங்க குடும்பத்துக்காக எவ்வளவோ செலவு பண்ணியிருக்காரு, என்னென்னமோ பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல நான் வந்து தப்பான விஷயத்துக்கு மட்டும் தான் குறுக்க நின்றுருக்கேன், வேண்டான்னு சொல்லிக்கிறேனே தவிர மற்ற ஒரு சில நல்ல விஷயத்துக்குலாம் வந்து ஹாஸ்பிட்டல் செலவு, இது மாதிரி ஏதோ இஷ்யூ நடந்திருக்கு, ஏதோ பிரச்சனை அப்படின்னா நான் எதுவுமே தடுத்து நிறுத்தினதே கிடையாது, நான் வேண்டான்னு சொன்னதில்லை. ஆனால் தேவையில்லாத ஒரு சில விஷயம் செய்யும்போது அது அனாவசியம் தோணும் போது எனக்கு கண்டிப்பாக சொல்லுவேங்க. இப்போ இல்லை, எப்போவுமே சொல்லுவேன். அது எந்த பொண்டாட்டியாக இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும். அதை தாண்டி நான் என்னோடய லைஃப்பில் வந்து எவ்வளவோ சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து அந்த நன்றி யாருக்குமே கிடையவே கிடையாதுங்க. நான் அவங்களோட கஷ்டத்துக்குலாம் நான் கூட இருந்திருக்கேன், ஆனால் என்னோடய கஷ்டத்துக்கு யாருமே கூட வந்து இருந்ததே கிடையாது. நான் எதிர்பார்த்ததும் கிடையாது சிஸ்டர். நீங்கள் சொல்கிறது உண்மை தான், கண்டிப்பாக ட்ரூ தான். அதை நான் 100% ஏற்றுக்குவேன் சிஸ்டர், உண்மையாக தான் சிஸ்டர். அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, ஐயோ அம்மா உங்களோட ப்ரெஷரை இறக்கி வைக்கிற இடமா யூடியூப் மாறிடுச்சு, மற்றவங்களை குறை சொல்லிட்டு அலையிற கூட்டம் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு, இதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, எல்லோருக்கும் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிட்டு குறை சொல்லாதீங்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சிஸ்டர் நீங்கள் சொல்கிறத நான் அக்ரி பண்ணிக்கிறேன். இந்த யூடியூப்னால எனக்கு வந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து பர்சனலாக இருக்கும்போது அது எனக்கு எவ்வளோ பாதிக்குங்கிறது அப்படி தெரியும். என் குடும்பத்தில் எவ்வளோ ப்ரெஷர் பண்ணுவாங்க, இதனால் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரியும். அதாவது அவங்க டைரெக்டாக வந்து என்கிட்ட பேசுகிறதுக்கு தைரியம் இல்லாத கொலைகை தான் எல்லாருமே. ஆனால் வந்து என் புருஷன் மூலியமாக பேசி என் புருஷன் வந்து டெய்லி என்கிட்ட வந்து சண்டை கட்டுவார், ஓகேங்களா. அதனால் வந்து நான் எந்த ஒரு விஷயத்தையுமே இன்னும் முழுசாக எதுவுமே நான் சொல்லலை. என் வாழ்க்கையில் 15 வருஷ வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயம் அசிங்கம்லாம் நடந்திருக்கு. ஆனால் அதை நான் எதையுமே சொல்லாமல் மேலோட்டமாக தான் நான் சொல்லியிருக்கேன். அதுவும் 100% தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா சிஸ்டர், இந்த யூடியூப்பில் சொல்கிறதுனால எனக்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. இதனால் பிரச்சனை தான் எனக்கு அதிகமாகுமே தவிர எனக்கு சொல்யூஷன் எப்போவுமே எனக்கு கிடைக்க போகிறதே கிடையாது. எனக்கு சொல்லணுங்கிறது எனக்கு தோணவும் இல்லை. நேற்று ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே சாதாரணமாக பேசினதான் தவிர மற்றபடி சொல்லணும் அப்படின்னு மோட்டிவ் எதுவுமே கிடையாது சிஸ்டர். எனக்கு நான் யூடியூப் ஓப்பன் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. ஒரு வீடியோவில் நீங்கள் பாருங்கள், இது மாதிரி நிறையா வீடியோ போட்டு அப்படி நான் சம்பாதிக்கணும்னு நான் நினச்சிருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோவை நான் இப்போ போடுறத நான் எப்போவோ போட்டு நான் சம்பாதிச்சிருக்க முடியும். என்னோட மோட்டிவ் அது கிடையாது சிஸ்டர். நம்ம ஏதோ தான் நான் பேசியிருப்பேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசவே கிடையாது சிஸ்டர். அப்படி ஒரு வேளை பேசியிருந்தாலும் இது தப்பு இல்லைன்னு தோணுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேளை என்னோடய வீடியோ பார்த்து இதனால் மனசு கஷ்டப்பட்டு வெளியே வர முடியாத எத்தனையோ சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா நான் 10-12 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து என்னால் வெளியே வரவே முடியல சுத்தமாகவே. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் வெளியே வந்தேன் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போடுறேன் தவிர என்னோட கஷ்டத்தை சொல்லணுங்கிற எந்த விதமான அவசியமே எனக்கு கிடையாது சிஸ்டர். ஏன்னா இதனால் யாரோ ஒருத்தர் அதுலேருந்து வெளியே வந்தாவே போதுமானது. ஏன்னா நான் வரதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் 2 கிட்ஸுக்கும் வீடியோ போடுங்க சிஸ்டர், ஹெல்த் இஷ்யூக்கு எப்படி ஸ்டெப்ஸ் எடுத்து ஓவர் கம்
பண்ணீங்கன்னு போடுங்க சிஸ்டர். கண்டிப்பாக சிஸ்டர் அது பெரிய ஸ்டோரி. 2 குழந்தைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் படாத கஷ்டம் கிடையாது, படாத வேதனை கிடையாது, எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. நான் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக இதுக்குன்னே தனியாக வந்து ஃபஸ்ட் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸு, செகண்ட் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அது உங்களுக்கு வந்து இந்த தப்பெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம்னு நான் நினைக்கிறேன். நான் நிறையா தப்பு பண்ணியிருந்தேன், அதுலேருந்து நான் என்ன மாதிரி தப்பெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் சிஸ்டர். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிருங்க. பெரிய பசங்களாக இருக்காங்க அக்கா, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க, எத்தனை வயசாக இருந்தால் என்னங்க? அதாவது வந்து நானும் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். பசங்க குழந்தை கேட்கும் போதெல்லாம் பாப்பா வேணும்னு கேட்கும் போதெல்லாம் தம்பி என்னால் முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை, வேண்டாம் தம்பின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இத்தனை வயசுக்கு அப்புறம் குழந்தை வேணுமான்னு ரொம்ப யோசிச்சிருக்கேன். அவங்க அது சொல்லுவாங்களோ, தப்பாக பேசுவாங்களோ, கேவலமாக பேசுவாங்களோ, நிறைய யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டைம் மேலே நமக்கு வேணும், நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம பண்ணுறோம். இது யார் என்ன பேசினா நம்மளுக்கு என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம தாத்தா பாட்டிமார்களெல்லாம் நீங்கள் அந்த காலத்துல 10 குழந்தை 15 குழந்தை 12 குழந்தை பெற்றுக்குவாங்க. அப்போல்லாம் அவங்களுக்கு ஏஜ் என்னவா இருக்கும்? 15 வருஷத்தில் ஒரு குழந்தை பெற்றிருப்பாங்க, 15 வயசு கழிச்சு ஒரு குழந்தை பிறந்திருக்கும், 20 வயசில். அந்த வருஷம் ஒரு குழந்தை போட்டாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய குழந்தைக்கு 17 வயசு 18 வயசு 15 வயசு அப்படி இருக்கும். அப்போல்லாம் வந்து யாருமே கேள்வி கேட்டதில்லையே. ஏன்னா அப்போ வந்து ஃபேமிலி பிளானிங் ஒரு விஷயம் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிறந்தாங்க குழந்தைங்க. இப்போ எல்லாத்துக்கும் எல்லா விஷயம் தெரியும். அதனால் வந்து அதுக்கு தகுந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் குழந்தை வேண்டானா தள்ளி போடுறதுக்கு உண்டான பிளானிங் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தப்பில் பார்த்துக்கிறாங்க இல்லையா? அது போல் தாங்க. அதனால் அது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா எனக்கு வந்து நானும் ஃபீல் பண்ண நாள் இருக்குது. ஆனால் இப்போ அதுக்காக ஃபீல் பண்ணல. இப்போ நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா என் பசங்க வந்து பாப்பான்னு சொல்லிட்டு எப்போ குழந்தை வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவனுக்கு தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. யாராவது எதாவது சொன்னாங்க கூட உங்களுக்கு என்ன, நாங்கள் பார்த்துக்குறோம், அவங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் வந்து என்னை யாருமே எதுவுமே பேச விட மாட்டாங்க. அப்படியே எதாவது பேசினாலும் பசங்க பேசிடுவாங்க. அது அப்புறம் வந்து அந்த டேக் கேர் பண்ணிக்கிறது. ஒரு சில குறும்பு பயங்கரமாக என் பசங்க குறும்பு பண்ணுவாங்க. இருந்தாலுமே ஒரு சில டயத்தில் டேக் கேர் பண்ணிக்குவாங்க. அம்மா நீங்கள் இருக்கம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிம்பாங்க. ஒரு சில டயத்தில் பயங்கரமாக கோவம் வருவாங்க மேலே. ஆனால் ஒரு சில டயத்தில் அந்த கேரிங்காக பேசும்போது பார்க்கும்போது அப்புறம் நம்ம போங்கடா நீங்களாம் என்னடா என்ன பார்க்குறீங்க, என் பசங்க போதுண்டா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு உற்சாகமாக இருக்குங்க. அதெல்லாம் வாயால் சொல்ல முடியாதுங்க, அதெல்லாம் அனுபவிச்சாதான் தீரும். இதே வந்து ஃபஸ்ட்டு குழந்தைக்கு எந்த கேப்புமே இல்லாமல் செகண்ட் குழந்தை தேர்ட் குழந்தை பிறக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2மே குழந்தைகளாக இருக்கும். 2மே குழந்தைகளாக இருக்கும்போது அடிச்சுக்குவாங்க, சண்டை கட்டிக்குவாங்க. அது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் நம்மளுக்கு.